இல்ல அவங்க மற்ற மாநிலங்கள்ல இருக்க முதல்வர்கள வந்து இவங்களுக்கு கீழ கட்டுப்பட்டவங்களா இருக்கணும். அங்க அமைச்சர்கள் இவங்களுக்கு கீழ கட்டுப்பட்டவங்களா இருக்கணும். அங்க இருக்க மக்கள் கட்டுப்பட்டவங்களா இருக்கணும். மீடியா எல்லாமே இவங்களுக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கிறதா விரும்புறாங்க. அத வந்து சின்னதா கட்டுப்பட மறுத்தாலோ, ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலோ, அத பழிவாங்கும் நடவடிக்கையா வந்து அவங்க எப்பயுமே அந்த மாரி பண்றாங்க. அது இப்ப கெஜ்ரிவால வந்து அரவிந்த் கெஜ்ரிவால வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள மாட்ட வைக்கிறது. இங்க இருக்க அமைச்சர்கள் மேல வந்து ஊழல் குற்றச்சாட்ட பண்றது. மற்ற மாநிலங்கள்ல கூட வந்து கட்சிய பிளவுபடுத்துறது. அதுக்குள்ள வந்து காசு குடுத்து விலைக்கு வாங்குறது. இது தொடர்ச்சியா அவங்கள்ட்ட இருக்க வந்து ஒரு மோசமான பண்பா இருக்கு. அதுக்கு இவங்ககிட்ட இருக்க இவங்களுக்கு எப்பயுமே வந்து காலங்காலமா பிஜேபிக்கு இருக்கிற ஒரு பண்பு தான் அது. அது தமிழ்நாடு மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க அத. அது வந்து அவர் வந்து எங்கள வந்து நீ அத படிச்சு தான் ஆவணும், போய் தான் ஆவணுன்றதெல்லாம் வந்து அவர் வந்து என்ன வந்து கட்டாயப்படுத்த முடியாது. இது வந்து நாங்க வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு குடுக்குறோம். அதுல அவரு குடுக்கணும். திருப்பி வந்து அவர் வந்து நீ படிச்சா தான் நான் காசு குடுப்பேன்னா, என்ன வந்து நீ படின்னு சொல்றதுக்கு அவர் யாரு? அதெல்லாம் வந்து எனக்கு என்னவோ இங்கிலீஷ் படிப்பேன், தமிழ் படிப்பேன். தேவைப்பட்டா ஹிந்தி படிப்பேன். அவர் வந்து என்ன வந்து படின்னு சொல்லக்கூடாது. அத நான் விரும்பல. இது பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்குது. இந்த வேர்ட்ஸ் வந்து பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து ஹிந்தி படிச்சாதான் உங்களுக்கு இந்த பணத்தை நான் தருவேன் அப்படின்றது வந்து இது பிளாக்மெயிலே தான். இது அந்த மாதிரி கட்டாயப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து சரியில்லை. ஹிந்தி வந்து கத்துக்குதுன்றது அவங்களுடைய விருப்பம். அவங்களுக்கு இதை புஷ் பண்றது சரியில்லை. அது வந்து ஒரு அடாவடித்தனமா பார்க்குறேன் நான். அடாவடித்தனம் மெஜாரிட்டி இருக்குது. மெஜாரிட்டியும் கிடையாது அவங்களுக்கு. நாளைக்கு வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் நினைச்சாங்கன்னா அவர் வீட்டுக்கு போயிடுவாரு. இருக்கிற வரைக்கும் அவர் ஆடுவார், அவ்வளவுதான்.